மீனாட்சி ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆண்டு மே 18ஆம் தேதி ராகு கேது பேச்சு நடைபெறுகிறது. அதாவது நீர் ராசியான மீனத்திலிருந்து காற்று ராசியான கும்பத்திற்கு ராகுவும், அதே போல நில ராசியான கன்னியிலிருந்து நெருப்பு ராசியான சிம்மத்திற்கு கேதுவும் இடம்பெறுகின்றனர். இது எந்த மாதிரியான பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறது என்பதை தான் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அந்த வகையில் ராகு கேது பயிற்சினால மகர ராசி எந்த மாதிரியான பலன்களை அனுபவிக்க போறாங்கன்னு தான் பார்க்க போறோம். ஏற்கனவே சனி பயிற்சி, குரு பயிற்சி மற்றும் தமிழ் புத்தாண்டு பயிற்சிகளோட பலன்களை நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. சனி ஏழரை சனி பாதிப்புலேருந்து விலகுனதே இவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம்தான். அதே மாதிரி குரு இந்த வாரம் 6ஆம் இடத்துல பயிற்சி அடைஞ்சிருக்காரு. இதனால இவங்களுக்கு வம்பு வழக்குகள் கொஞ்சம் அதிகரிக்கும்னு தான் சொல்லணும். அதே மாதிரி ராகு 2ஆம் இடத்துலையும் கேது 8ஆம் இடத்துலையும் இடம்பெயர்றதுனால இவங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் பெறப்போகுதுன்னு தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ராகு 2ஆம் இடத்துல பூரட்டாதி நட்சத்திரத்துல குருவோட சாரத்துல பயணத்தை தொடங்குறாரு. அதே மாதிரி கேது 8ஆம் இடத்துல உத்திர நட்சத்திரத்துல சூரியன் சாரத்துல பயணத்தை தொடங்குறாரு. இது உங்களுக்கு எந்த மாதிரியான காலகட்டமா இருக்க போகுதுன்னா, புதுசா நீங்க ஏதாவது தொழில் தொடங்குறதோ இல்ல புது வேலையில நீங்க சேர்றதோ அதுக்கான காலகட்டமா இருக்கும். கண்டிப்பா உங்களுடைய வேலையிலயோ தொழிலையோ ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றமா தான் இருக்கும். ஆனா குருவோட மாற்றம்ன்றது உங்களுக்கு அவ்வளோ ஃபேவரபிளா இல்லை. அதனால ஒவ்வொரு அடையும் பார்த்து பக்குவமா பத்திரமா தான் காலை எடுத்து வைக்கணும்னு தான் சொல்லணும். ஏன்னா லாஸ்ட் இயர் உங்களுக்கு குரு பார்வை ரொம்ப நல்ல யோகத்தை கொடுத்தது. நிறைய பேர் புது வேலையில ஈடுபட்டிருப்பீங்க, புதுசா தொழில் தொடங்கி இருப்பீங்க. நிறைய பேர் வீட்டில் அப்பதான் ஒரு அங்கீகாரமே கிடைச்சிருக்கும். பட் இப்போ குடும்பஸ்தானத்துல ராகு இடம் பெற்றிருக்கிறதுனால குடும்ப விஷயத்த நீங்க வெளியே ஷேர் பண்ணிக்காம இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. சரி, இது இந்த மே மந்த்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் கேது சூரியன் சாரத்துல உத்திர நட்சத்திரத்துல பயணிக்கிறாரு. அதுக்கு அடுத்ததான் சுக்கிரன் சாரத்துல கேது பூர நட்சத்திரத்துல பயணம் தொடங்க போறாரு. அதே மாதிரி ராகுவும் சரி சனி நட்சத்திரத்துல டிசம்பர் மாதத்துல இருந்து தான் பயணம் செய்ய போறாரு. ஸோ செப்டம்பர் டு டிசம்பர் கொஞ்சம் இப்படி அப்படிமா தான் இருக்கும். செலவுகள் கொஞ்சம் அதிகமா ஏற்படும். ஏன்னா உங்களுக்கு குருவோட பார்வை 12ஆம் இடத்துல இடம்பெறதுனால தேவையில்லாத செலவுகள் கொஞ்சம் டிராவலிங்கு இல்லை மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அந்த மாதிரியான செலவுகளை கொஞ்சம் ஏற்படுத்த தான் செய்யும். அது இந்த செப்டம்பர் டு டிசம்பர் காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு பயணத்தோடு சேர்ந்த செலவுகளாக இருக்கும். ஓகேங்களா? சரி, டிசம்பருக்கு அப்புறம் எப்படி இருக்க போகுதுன்னா, ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை உண்டாக்கும்னு சொல்லலாம். திடீர் அதிர்ஷ்டத்தையும் உண்டாக்கும், அதே நேரத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளையும் உண்டாக்கும். ராகு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் உங்கள் வார்த்தைகளில் கவனம் வேணும். தேன் கலந்த வார்த்தை உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அதே மாதிரி யாருக்கும் எந்த ஃபேக் ப்ராமிஸ் கொடுக்க வேணாம், யாருக்கும் வாக்குறுதி கொடுக்க வேணாம், யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேணாம். மகர ராசினருக்கு இந்த 2ஆம் இடத்துல வர ராகு ஒரு நல்ல லாபத்தை கொடுத்தாலுமே, ஒரு நல்ல பண வரவை கொடுத்தாலுமே தேவையில்லாத பிரச்சனைகளையும் கூடவே கொண்டு வருங்க. அதனால நீங்க மோஸ்ட்லி உங்களோட வேலை உண்டு நீங்க உண்டுன்னு இருந்துட்டாலே உங்களுக்கு பல பிரச்சனைகளை தவிர்க்கலாம். மற்றபடி உங்களுக்கு எல்லாமே நல்லதாக தான் இருக்க போகுது. அடுத்ததான் ஏப்ரல் மந்த்லேருந்து கேது மக நட்சத்திரத்துல கேது சாரத்துல பயணத்தை தொடங்க போறாரு. அதே மாதிரி ராகு ஆகஸ்ட் மந்த்லேருந்து அவிட்ட நட்சத்திரம், அதாவது கும்பராசியில இருக்க அவிட்ட நட்சத்திரத்துல பயணத்தை தொடங்க போறாரு. இது டிசம்பர் மந்த் வரைக்கும் இருக்கு. நெக்ஸ்ட் இயர் டிசம்பர் மந்த் தான் ராகு கேது பேச்சு திரும்பவும் நடைபெறுது. ஸோ ஏப்ரல் டு டிசம்பர் வரைக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஹெல்த்தில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கணும். முக்கியமாக முகத்தில் ஏதாவது ஒரு தழும்புகளோ ஏதாவது அலர்ஜி மாதிரி ஏற்படும். அதே மாதிரி சில பேருக்கு பார்த்திங்கன்னா விபத்துகள் ஏற்படும், திடீர் விபத்துகள். அதே மாதிரி திடீர் செலவுகளை ஏற்படுத்தும். மகர ராசினர் நெக்ஸ்ட் இயர் ஏப்ரல் டு டிசம்பர் கொஞ்சம் ஹெல்த்தில் கேர் எடுத்துக்கணும். அதே மாதிரி வண்டி வாகனத்தில் ட்ராவலிங் பண்ணும்போது அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுங்கள். அதில் நீங்கள் கொஞ்சம் விளையாட்டாக இருந்தாலுமே உங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிற சுச்சுவேஷன்ஸ் மாதிரி கூட வரும். முக்கியமாக உங்களுக்கு முகத்தில் தழும்புகளோ இல்லை முகத்தில் ஏதாவது அலர்ஜி ஏற்படுறதோ, அதே மாதிரி காலில் உங்களுக்கு அடிபடுறதோ அந்த மாதிரியான அமைப்புகள் இருக்குது நெக்ஸ்ட் இயர். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் இயர் கொஞ்சம் உங்களோட ஹெல்த்தில் கேர் எடுத்துக்கணும். அதே மாதிரி சின்ன சின்ன அலர்ஜிகள் இருந்தாலுமே உடனே நீங்கள் ட்ரீட்மெண்ட் டாக்டர்கிட்ட போகிறது ரொம்பவே நல்லது.
சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். சனி 3ஆம் இடத்துலயும், குரு 6ஆம் இடத்துலயும் இருக்கு. இது ராகு கேது பெயர்ச்சி ஓட சேர்ந்து இருக்கும்போது எந்த மாதிரியான பலன்கள குடுக்கப் போகுது? அதாவது அ சனி வந்து 3ஆம் இடத்துல இருக்கும்போது புது முயற்சிகள் அதிகமாவே எடுப்பீங்க. பல பேருக்கு மல்டி டாஸ்கிங் ஸ்கில்ஸ் எல்லாம் வெளிவரும். அது எல்லாமே நீங்க முயற்சி எடுத்து உங்களோட வேலையில நீங்க காமிச்சாலுமே, வேலையில இது வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, மறைமுக எதிரிகள் அதிகமாவாங்க. குரு 6ஆம் இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மறைமுக எதிரிகள் அதிகமாவாங்க. தேவையில்லாத பிரச்சனைகள்லயும், சிக்கல்லயும் உங்கள மாட்டி விடுற சூழ்நிலையும் உண்டாகும். ஸோ, நீங்க உங்க வேலையில மட்டும் கண்ணும் கருத்துமா இருந்துடுங்க. மத்தவங்க யாருன்னா எதுக்காவது வந்து உங்கள வந்து சப்போர்ட்டுக்கு கூப்பிடுறாங்க, அவங்களுக்காக நீங்க போய் நிக்கிறேன்னீங்கன்னா, அது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைய உண்டாக்கும். ஏன்னா 2ல ராகு இருக்கிறாரு. நீங்க அமைதியா இருந்தாலும் உங்க வாய் உங்கள சும்மா விடாது. தேவையில்லாத பிரச்சனையில மாட்டி விட்டுடும். அதனால போற இடத்துல அதிகமா பேசாம, உங்களோட வேலையில மட்டும் கவனம் செலுத்தினாலே உங்களுக்கு ஒரு நல்ல லாபகரமான ஆண்டா தான் இந்த ஆண்டு இருக்கும். ஸோ, நீங்க மத்தவங்களுக்கு கேர் எடுத்துக்க போய் நீங்க ஒரு வம்பு வழக்குல மாட்டிக்காதீங்க. உங்களுக்கு சனி மட்டும் தான் ஒரு நல்ல அமைப்புல இருக்கிறாரே கண்டு, மத்தபடி குருவும் சரி, கேதுவும் சரி ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கிறாருன்னு சொல்ல முடியாது. அது உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள ஏற்படுத்தும். ராகு வந்து உங்களுக்கு தனத்துல நல்ல வருவாய ராகு உங்களுக்கு தனத்துல ஒரு நல்ல வருவாய் கொண்டு வந்தாலுமே, பேச்சினால தேவையில்லாத பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி விட்டுடும். அதே மாரி இந்த காலகட்டத்தில நீங்க கொஞ்சம் அவுட் சைட் ஃபுட்ட அவாய்ட் பண்றது ரொம்பவே நல்லது. நைட் டைம்ல நீங்க அதிகமா டிராவல் பண்ண வேணாம். நைட் டைம்ல அவுட் சைட் ஃபுட் எடுத்துக்க வேணாம். அதனால உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸும் அதிகமா ஏற்படுங்க. ஸோ, இந்த ஓராண்டு காலம் உங்க முயற்சிகள்ல மட்டும் அதிகம் கவனம் செலுத்தி, உங்களோட முன்னேற்றத்துக்கு மட்டும் நீங்க வந்து பாடுபட்டீங்கன்னா போதும். மத்தவங்க யாருக்கும் நீங்க ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, இல்ல மத்தவங்களுக்காக நீங்க போய் சப்போர்ட்டுக்கு நிக்கிறதோ வேணாம். அதேமாரி மாணவர்கள் கண்டிப்பா உங்களோட படிப்புல கவனம் செலுத்தணுங்க. அதாவது எப்படின்னா, ஏற்றம் இறக்கம் அதிகமா இருக்கும். ஒரு முறை நல்ல மார்க் எடுப்பீங்க, ஒரு முறை பார்த்தீங்கன்னா மார்க் கம்மியா இருக்கும். திரும்பவும் மார்க் அதிகமா இருக்கும். இப்படியே ஏற்றம் இறக்கம் அதிகமாவே இருக்கும். ஸோ, மாணவர்கள் அவங்களோட படிப்புல கண்டிப்பா கவனம் செலுத்தியே ஆகணும். வெளிநாடு, வெளி மாநிலத்தில வேலைக்காக ட்ரை பண்றவங்களுக்கு எல்லாமே இந்த ஆண்டு காலம் ரொம்பவே நல்லா இருக்கு. ஏன்னா ராகு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால, மோஸ்ட்லி வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில மகர ராசியினருக்கு கண்டிப்பா வேலை அமைஞ்சிடும். அ படிப்புக்காக போறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் இயர் ஜனவரி, பிப்ரவரிலேருந்து ட்ரை பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அந்த காலகட்டத்தில கண்டிப்பா அமைஞ்சிடும். வேலைக்குன்னு போறவங்க, சம்பாதிக்கணும்னு போறவங்க, தொழிலுக்காக வெளிநாட்டு, வெளி மாநிலத்துக்கு போறவங்களுக்குலாம் இந்த ஓராண்டு காலம் ரொம்பவே நல்லா இருக்கு உங்களுக்கு. ஸோ, ராகுவோட இடம் உங்களுக்கு ஒரு நல்ல லாபத்த ஏற்படுத்தி குடுக்கும். கேது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளையும் உண்டாக்கும். நீங்க இந்த ராகு கேது பெயர்ச்சியில உங்களோட லாபத்த அதிகமா வச்சுக்கிட்டு, உங்களோட ஹெல்த்ல கேர் எடுத்துக்கோங்க. அதேமாரி தேவையில்லாத வம்பு, வழக்கு பிரச்சனையில நீங்க உங்கள இன்வால்வ் ஆகிக்காதீங்க. குடும்ப விஷயத்தையும் நீங்க வெளிய சொல்லிக்காம இருக்கிற வரைக்குமே, உங்களுக்கு இந்த ஆண்டு காலம் ரொம்பவே நல்லா இருக்கு.